Attai Arabic College GAD. Welcome our Chief Dignity. Welcome sir. Welcome to your golden premises. மாஷாஅல்லாஹ் அல்-அஸ்ஹர் ஸ்கூல்ல கடந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல நம்முடைய மாணவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்கிற முறையில ஸ்போர்ட்ஸ்ல வாலிபால்ல ரன்னர் டீமாக அஹ்மத் ரசீன் அத்தாய் அவர்களுடைய டீம் என்ன செஞ்சிருக்காங்க, ரன்னராக இருந்திருக்கிறார்கள். ரசீன் அத்தாய் அவர்கள் சர்டிபிகேட் வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கரத்தால் வாங்க. அடுத்ததாக மௌலானா அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் வாலிபால் ஒவ்வொரு நாளும் பொதுவா மதரசாக்கள் என்ன அப்படின்னா சாயங்கால நேரத்துல அவுத்து விட்டுருவாங்க. ஓபன் யூனிவர்சிட்டி மாதிரி எவன் எங்க போவானே தெரியாது. ஆனா ஆரம்பத்தில இருந்தே சாயங்கால நேரத்துல கம்பல்சரி நீ விளையாண்டுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு மதரசா அப்படின்னா அது நம்ம மதரசா மட்டும்தான். நாங்க ஓதுற காலத்துல மதரசாவை பூட்டி வச்சிருவாங்க. ஒருத்தர் கூட மதரசாக்குள்ள இருக்க கூடாது, எல்லாம் வெளியே போங்கடா கிரவுண்டுக்குன்ட்டு. நீ விளையாடாம போ, கிரவுண்டுக்கு போயிருன்ட்டு. காரணம் அந்த மாணவர்களுடைய அந்த மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. தொடர்ந்து அதே போன்று அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் அல்-அஸ்ஹர்ல நடந்த வாலிபால்ல வின்னர் டீமாக அவங்க வின் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுடைய டீம். அடுத்ததாக ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள் வின்னர் டீம் வாலிபால். அடுத்ததாக முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் நம்முடைய கல்லூரியில 12th 532 மார்க், அக்கவுண்ட்ஸ்லயும் காமர்ஸ்லயும் அவர் சென்டம். ஆனா அதே நேரத்துல ஸ்போர்ட்ஸ்லயும் 800 மீட்டர்ல நல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. மாஷாஅல்லாஹ் இவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா இன்ஷாஅல்லாஹ் குரூப் எக்ஸாம்ல குரூப் 4ல இருந்து குரூப் 2 குரூப் 1 வரைக்கும் இன்ஷாஅல்லாஹ் எழுதி ஒரு அரசு துறையில அவ அமரணும்னு சொல்லி அதற்கான பணியை அவர் ஆரம்பிச்சிட்டார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்ஷாஅல்லாஹ் நம்ம எல்லாரும் துஆ செய்வோம். நம்முடைய கல்லூரியில ஒரு முதல் அரசு அதிகாரியாக இன்ஷாஅல்லாஹ் கம்பத்திலிருந்து இவர் அமர்வார் என்று அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். அடுத்து முகமது அனஸ் அத்தாய் வாலிபால் ரன்னர். எம் முகமது யூசுப் அத்தாய், ரிலேல 400 மீட்டர்ல செகண்ட். தௌஃபிக் அஹ்மத் அத்தாய் அவர்கள் டிஸ்கஸ் த்ரோல தேர்ட். அர்ஷத் ரன்னிங்ல 200 மீட்டர்ல தேர்ட். தௌஃபிக் அஹ்மத் ரிலேல 400 மீட்டர்ல தேர்ட். முகமது அனஸ் ஃபர்ஸ்ட் ரிலேல. டிஎம் அப்துல் பாசித் ரிலேல தேர்ட். I 1500 மீட்டர் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் தௌஃபிக் அஹ்மத் அத்தாய். Alhamdulillah. At next, I request our Chief Dignity, the Secretary of Al-Hikmah Metric and Higher Secondary School, Uttamapalayam, Dr. P. Muhammad Saiful Islam, MCA, sir, to give some speech to us. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. இந்த பெருமைக்குரிய அத்தாயி அரபி கல்லூரியினுடைய நிறுவனர் ஏஎம்
முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களே, இந்த அத்தாயி அரபிக் கல்லூரியை கம்பத்தில் சீரும் சிறப்புமாக தன்னுடைய சீரிய சிந்தனையால் உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பம் அத்தாயி கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய தாரிக் அகமது ஆலிம் பிலாலி ஹசரத் அவர்களே, மற்றும் என்னை இந்த நிகழ்விற்காக என்னை அழைத்த என் அன்பிற்குரிய சகோதரர், எனக்கு மட்டுமல்ல கம்பம் நகரில் அநேக மக்களுக்கு பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய சகோதரராக விளங்கக்கூடிய வின்னர் ஸ்போர்ட்ஸ் ஹலீம் அண்ணன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் தங்களுடைய சிறப்பு பயிற்சியை சிறப்பாக வெளிப்படுத்திய மாணவ பெருமக்களே, இந்த நிகழ்வில் திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அத்தாயி அரபிக் கல்லூரியின் சிறப்பு வாய்ந்த மாணவ செல்வங்களே, இந்த மாணவனுடைய நேர்த்தியான ஒரு யூனிஃபார்ம், இந்த ஆடையை பார்க்கும் பொழுது உங்களுடைய தலையில் நம்மளுடைய தேசிய கொடியினுடைய வண்ணத்தை ஏந்தி இருக்கின்றீர்கள். உங்களின் நெஞ்சத்தில் நம்முடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனை ஏந்திருக்கின்றீர்கள். மேலும் உங்களுடைய சிந்தையில் நாம் வருங்காலங்களில் சிறப்பான ஒரு வெற்றியாளராக உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏந்திருக்கின்றீர்கள். ஸோ இந்த 3 விஷயம் நிச்சயமாக நம் மாணவர்களுடைய பாராட்டுக்குரியது. நம்முடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் ஒன்று நாம் நம்முடைய நாட்டை, நம்முடைய தாய் நாட்டை நேசிப்பது. அதை பிரதிபலிக்கும் வண்ணமாக உங்களுடைய தலைப்பாகையில் தேசிய கொடியின் வண்ணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அநேகமாக இந்த அரங்கில் ஏறத்தாழ 54 மாணவர்கள் இருக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கில் இருப்பது சரியாக 54 மாணவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. இந்த 54 மாணவர்களிலும் ஒரு சிலருக்கு ஒரு சில ஆர்வம் இருக்கின்றது. நாமும் சிறந்த ஒரு தலைவராக, வழிகாட்டியாக, மார்க்க அறிஞராக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் இருக்கின்றது. உதாரணமாக சில மாணவர்களை சொல்லலாம். இந்த முதல் வரிசையில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மாணவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு சிறந்த ஆர்வம், அவருடைய பாவனை, அவருடைய மற்றவருடைய பேச்சை கவனிக்கக்கூடிய தன்மையை பார்க்கும் பொழுது அந்த மாணவருக்கும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மாணவருக்கும் சற்று அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று 2வது வரிசையில் 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக் அணிந்த மாணவர், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாணவர் உற்சாகமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஹைட்டாக ஒரு மாணவர் ஸ்பெக் அணிஞ்சிருக்கின்றார். அவர் கொஞ்சம் ஆர்வமாக தென்படுகின்றார். ஸோ இந்த கடைசி வரிசையிலும் அதுபோன்று 1-2 மாணவர்கள் ஆர்வமாக இந்த நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால், எங்களுக்கு பள்ளியை பொறுத்தவரை ஒரு வகுப்பில் மாணவர்களை பார்க்கும் பொழுது சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் ரொம்ப முக்கியமானது. அதாவது கேட்கக்கூடிய மாணவர்கள், நம் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவருடைய திறனை அறிந்து நாம் பேச வேண்டும். தேவையில்லாமல் நிறைய லிட்ரரிஸாக நிறைய ஒரு இலக்கியமாக பேசி மாணவர்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அவங்க ஆர்வத்தை பொறுத்து தான் நம்ம பேசணும். இது நம்முடைய கல்வியியல் பாடத்திட்டத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று. அத்தாயி குழுமத்தை பொறுத்தவரை அறிவும் ஆன்மீகமும் 2 கண்களாக இந்த அத்தாயி குழுமம்
2 கண்களை போன்று பாவித்து மாணவர்களை உருவாக்கி வருகின்றது. அறிவு இல்லாத ஆன்மீகமும் ஆன்மீகம் இல்லாத அறிவும் இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயனற்ற ஒன்றாகத்தான் அமைய முடியும். உதாரணமாக நீங்கள் ஒரு ஆலிமாக மட்டும் உருவானால் நிச்சயமாக வருங்காலத்தில் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது. அதே போன்று முழுக்க முழுக்க நீங்கள் உலக கல்வி பயின்று ஒரு டிகிரி ஹோல்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் இப்படி உருவானாலும் ஆன்மீகம் இல்லாத ஒரு கல்வியாக இருக்கும். ஸோ இந்த இரண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த விஷயந்தான் அத்தாயியை பொறுத்தவரை தனிச்சிறப்போடு இந்த தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட கிளைகளை சிறப்பாக இயக்குவதற்கு முழுமுதற் காரணமாக அமைந்திருக்கின்றது. சென்ற வாரம் நம்முடைய அத்தாயி உத்தமபாளையம் கிளையினுடைய முதல்வர் எங்களிடம் அணுகும்போது அந்த அத்தாயி பள்ளியில் பயிலக்கூடிய ஆலிமாக்கள் உங்களை போன்ற பெண் பிள்ளைகளுக்கு எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து நம்ம பள்ளியுடைய இணைந்து டைப் பண்ணி ரெகுலரில் எழுதலான்னு சொல்லி ஒரு முயற்சியை மேற்கொண்டார். அதற்கு முழுமுதற் காரணமாக நம்முடைய அல்-அஸ்ஹரில் பணிபுரிந்து இப்பொழுது நம்முடைய அல்-ஹிக்மாவில் பணியாற்றக்கூடிய ஆங்கில ஆசிரியர் பிரிட்டோ சார். ஸோ அவர் வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் கோஆர்டினேட் செய்து அந்த முதல்வரிடம் பேசி நம் பள்ளியிலேயே அந்த அத்தாயினுடைய பெண் ஆலிமாக்கள் வந்து 8th 9th 10th 12th ரெகுலர் எக்ஸாம் எழுதுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து கொடுத்துருக்கின்றார். ஸோ இது போன்று அந்த அறிவையும் ஆன்மீகத்தையும் நீங்கள் இரு கண்களாக நிச்சயமாக பாவித்து வருகின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு சில உதாரணங்களை மட்டும் இந்த நேரத்தில், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கின்றது, ஒரு சில உதாரணங்களை மட்டும் தெரிவித்து என்னுடைய இந்த நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அறிவியலை பொறுத்தவரை ஒரு சில உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை பொறுத்தவரை அவருடைய பள்ளி காலத்தில் அவர் பள்ளியில் பயின்று வரும் பொழுது அவருடைய ஆசிரியர் ஒரு பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதினார். பேரண்ட்டுக்கு என்ன எழுதினான்னு சொன்னால், உங்களுடைய பையன் இந்த பள்ளியில் படிப்பதற்கு தகுதியற்றவன், இந்த மாணவனை நான் இந்த பள்ளியில் படிக்க வைப்பது என்னால் இயலாத ஒன்று, ஆகவே உங்களுடைய குழந்தையை நீங்கள் வீட்டிலேயே வைத்து படிப்பை சொல்லிக் கொடுக்குமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். அந்த லெட்டரை வாங்கி படித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் தன்னுடைய மகனினுடைய மனநிலை பாதிக்கப்படும், அவருடைய வருங்காலம் மிகவும் கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு காரணத்தினால் அந்த லெட்டரை வந்து மறைச்சிட்டாங்க. யாருக்கு? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அந்த லெட்டரை காண்பிக்கலை. ஆசிரியர் எழுதினதை அந்த மகனிடம் சொல்லலை. அந்த மாணவனை படிப்படியாக அவர் வீட்டிலேயே வைத்து உற்சாகப்படுத்தி அவருடைய அறிவியல் பாடங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து பிற்காலங்களில் மின்சார ஒளி விளக்கை கண்டுபிடித்த, இந்த லைட்டெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த லைட்டெல்லாம் கண்டுபிடித்த விஞ்ஞானியாக உருவானவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ அந்த ஆசிரியருடைய பேச்சை கேட்டு அந்த தாயார் மாணவனிடம் அந்த கடிதத்தை காண்பித்திருந்தாலோ அல்லது பள்ளியில் படிக்காமல் அந்த மாணவனை நிறுத்தி இருந்தாலோ நிச்சயமாக தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானியை இந்த உலகம் கண்டிருக்க முடியாது. அதற்கு முழுமுதற் காரணம் வந்து அவருடைய தாயாருடைய உற்சாகமும் அவருடைய ஆர்வமூட்டலும் தான் முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அதுபோன்றுதான் உங்களை இந்த பள்ளியினுடைய முதல்வரும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆர்வம் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்த்து இப்போ கூட ஒரு மாணவன் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. மிக அருமையாக சிறப்பாக பேசினார். அவருடைய முயற்சியில் வந்து இது அநேகமாக 2வது அல்லது 3வது முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முதல் ஒரு தடவை இதுக்கு முன்னாடி மைக் பிடிச்சிருக்கலாம். இது வந்து அவருடைய 2வதோ அல்லது 3வதாக உரையாடலாக ஸ்பீச்சாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் அந்த மாணவன் வந்து அவரால் எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த மோட்டிவேஷன்
கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தன்னை தயார்படுத்தி இருக்கின்றார். அந்த மாணவனை நாம் அனைவரும் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஹதீஸ் ஒரு மாணவன் தற்பொழுது எடுத்துரைத்தார். அந்த மாணவனுடைய உரையாடலில் அவருடைய திட்டமிடல் சிறப்பாக இருந்திருக்கின்றது. ப்ரெசன்டேஷனில் தான் கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை இருக்குது. அவர் என்ன மெசேஜ் சொல்லணுங்கிறத ஹிண்ட் கரெக்டாக எடுத்திருக்காரு. அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதங்களில் அவருக்கு சில சின்ன சின்ன தடுமாற்றம் தான் இருக்குது. அது காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். அப்போ இது போன்ற மாணவர்களை பயிற்சி அளித்து உங்களை சிறந்த மாணவனாக தலைமை பண்பு மிக்க மாணவர்களாக உருவாக்குவது இந்த அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இப்போ நான் அறிவியலில் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன், ஆன்மீகத்திலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆன்மீகம் நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவும் படிக்கவும் தெரியாத உம்மி நபியாக வந்திருக்கின்றார். அவருக்கு முன்னாடி யாரிடமும் கல்வி பயின்றது இல்லை, படித்தது இல்லை, எழுதவும் தெரியாது. அப்போ ஹிரா குகையில் தங்கி இருக்கும்போது வருகின்ற வகி, முதல் வகி என்ன வருது? இக்ரா, ஓதுவீராக. குர்ஆனுடைய முதல் ஆயத்து நமக்கெல்லாம் தெரியும், இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. இதுதான் குர்ஆன் நமக்கு முதல்ல இறைவன் நேரடியாக மக்களுக்கு அறிவித்த முதல் வசனம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, நான் எப்படி இல்லாமல்ல அல்லாஹ்வே நான் எப்படி படிக்க முடியும்? மறுபடியும் வகி வருது, இக்ரா, ஓதுவீராக. அப்போ இறைவன் ஒருவருக்கு ஒரு சிறப்பை வழங்குவதற்கு தீர்மானித்து விட்டால் அந்த அந்த அதற்குரிய சிறப்பை பெறுவதற்குரிய தகுதியை அவனே அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு வழங்கி விடுகின்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது முறையாகவும் அவருக்கு என்ன வகி வருது? இக்ரா, ஓதுவீராக. மூன்றாவது முறை வகி வந்த பிறகு அவங்களுக்கு அந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஞானத்தை இறைவன் வழங்கிவிட்டான். குர்ஆனுடைய ஆயத்தை ஓதக்கூடிய அறிவாற்றலை இறைவன் வழங்கிவிட்டான். ஸோ அந்த அந்த இறைவனுடைய அருட்கொடையும் நமக்கு தேவை, நம்முடைய தன்னம்பிக்கையும் நம்முடைய முயற்சியும் நமக்கு தேவை. நம்முடைய அனைத்து காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் முதல் மூச்சாக எல்லாமுள்ள இறைவனுடைய அருளும் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இறைவனுடைய அருள் மட்டும் நமக்கு அனைத்தையும் பெற்று தந்து விடாது. நம்முடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பும் நிச்சயமாக அதற்கு தேவை. ஸோ நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்லிட்டேன். அறிவியலில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய உதாரணத்தை சொல்லிவிட்டேன். ஆன்மீகத்தை பொறுத்தவரை நம்முடைய இறை தூதருடைய வகி இறங்கிய உதாரணத்தை சொல்லிவிட்டேன். ஸோ அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் இந்த அரங்கிற்கு வந்த தருணங்களில் உள்ளே அலுவலகத்தில் நம்முடைய அத்தாயி குழுமத்தினுடைய தொடக்க கால ஆரம்ப காலம் முதல் இறுதி காலம் வரை அத்தாயினுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு காண்பிக்கப்பட்டது. சரியாக 1996 அஷேக் நம்முடைய ஏஎம் முகம்மது ஃபாசில் ஹசரத் ஜமாலி ஹசரத் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த அத்தாயி குழுமம் ஏறத்தாழ 28 ஆண்டுகள், 96 முதல் 2004 ஏறத்தாழ 28 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. இன்றளவும் அத்தாயி என்று சொன்னால் சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அது சென்று சேர்ந்திருக்கின்றது. அத்தாயினுடைய சிறப்பும் அத்தாயினுடைய புகழும் சென்றடைந்திருக்கின்றது. அதற்கு அந்த நம்முடைய நிறுவனர் அவருடைய உழைப்பும் நிறுவனருடைய உழைப்பிற்கும் முயற்சிக்கும் கை கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக இயங்கி வருகின்ற நம்முடைய முதல்வர் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி போன்ற 40 நிறுவனங்களினுடைய முதல்வருடைய ஒத்துழைப்பும் இந்த அளவிற்கு அத்தாயியை உயரத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவனின் அருளால் இன்னும் குறிப்பிட்ட சில காலங்களில் அத்தாயி குழுமம் நிச்சயமாக ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தித்தவனாக வந்திருந்து
இந்த நிகழ்ச்சியின் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய வின்னர் ஸ்போர்ட்ஸ் அலி மன்னன் அவர்களுக்கும், அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய கம்பம் அத்தாயி குழுமத்தின் முதல்வர் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி ஹசரத் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் சலாத்தையும் காணிக்கையாக்கி, இதுதான் நான் இந்த நேரத்திற்காக வரும்பொழுது எனக்கு உதித்த இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு சில விஷயம். ஒட்டுமொத்த அறிவும் ஞானமும் எல்லாம் உள்ள இறைவனிடம்தான் இருக்கின்றது. நாம் எல்லாம் மனிதர்கள். நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அனைத்து அறிவு ஞானங்களையும் ஒரு சேர கொடுக்க முடியாது. எல்லாம் உள்ள அல்லாஹ்வே அனைத்திற்கும் அறிவு ஞானங்களின் பெட்டகமாகவும் பொக்கிஷகமாகவும் இருக்கின்றான். அவனை எல்லாம் உள்ள ஏகனை ஒருவனை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம், புகழுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தாயி குழுமத்திற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Thank you, sir. Thank you to give the golden advice to us. It's a perfect time to honor our chief dignitary. I call principal of our Atta Arabic College, our Ustad, to honor chief with the shield.